வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்னைக்கு விஜயவாடாவில் இருக்க ஸ்ரீ கனகதுர்க்கை அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவிலுக்கு போகிற வழியிலேயே பார்த்தோன்னா அக்கண்ணா மாடண்ணா குடவரை கோவில் இருக்குது. இது ஒரு இந்திய தேசிய நினைவு சின்னங்களில் ஒன்று. இந்த குடவரை கோவிலில் பார்த்தோம்னா சிவன், விநாயகர், பெருமாள் சிலைகள்லாம் இருக்குது. இந்த பில்டிங் பார்த்தோன்னா அம்மன் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பில்டிங் தான் இது. இதில் நைட்டில் லைட் வெளிச்சத்தில் ரொம்பவே பிரகாசமாக அழகாக இருக்கும். இதுதான் கோவிலுக்கு போகிற என்ட்ரன்ஸ். நாம் இந்த வழியாகவும் மலை மீது ஏறி சாமியை தரிசனம் பண்ணலாம். இங்கே ஒரு முருகர் கோவிலும் இருக்குது. இந்த வழியாக வந்தால் நாம் முருகரை வந்து தரிசனம் பண்ணலாம். இந்த இடத்துல ரெண்டு வழியாக பிரியுது. ஒன்று முருகர் கோவிலுக்கு போகிற வழி, மற்றொன்று சிவன் கோவில் மற்றும் அம்மன் கோவிலுக்கு போகிற வழி. இந்த கல்வெட்டில் வந்து சிவனோட 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்கிற அந்த கோவில்களை விவரங்களை பார்க்கலாம். இந்த கனகதுர்க்கை அம்மன் வந்து 51 சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று. இந்த கோவில் காலையில் 4 மணி முதல் இரவு 9 மணி வரைக்கும் திறந்திருக்கும். ஆந்திராவுடைய காவல் தெய்வமாக கனகதுர்கா வந்து விளங்குறாங்க. நாம் படியேறி வரும்போது அம்மன்களோட சிலைகளை நம்மளால் அழகாகவே பார்க்க முடியுது. நாம் படியில் மலையேறி போகும்போது இந்த அம்மன்கள்லாம் நம்மளால் பார்க்க முடியும். இங்கே எங்கெங்கே எந்தெந்த கோவில் இருக்குன்ற ஒரு வரைபடம் தான் இது. ஸ்ரீ துர்கா மல்லேஸ்வர சுவாமி, அதாவது கனகதுர்க்கை அம்மன் கோவிலோட கோபுரம் இதுதான். இந்த கோவில் விஜயவாடாவில் இந்திரகிலாத்ரி மலைக்கு மேலே தான் இருக்குது. பக்கத்துலேயே கிருஷ்ணா நதியும் ஓடுது. இந்த கோவில் சுற்றி பார்ப்பதற்கு இப்படி தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் அம்மன் சிலைகள், விநாயகர் சிலைகள் தான் எங்கே பார்த்தாலும் பார்க்க முடியுது. மகிஷாசுரனை அழித்த பிறகு துர்காதேவி இந்த மலையில் தான் சாந்த ஸ்வரூபினியாக அமர்ந்த இடம்தான் இந்த மலை. இது ஒரு விழா காலம்ன்றதுனால மேடையெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஆலயத்தோட மூலவர் கனகதுர்க்கேஸ்வரி, இறைவர் மல்லேஸ்வரர். துர்காதேவி மகிஷாசுரனை அழித்த பிறகு சந்தோஷத்தில் இத்தலத்தில் வந்து தங்க மழை பொழிய செஞ்சதுனால கனகதுர்கா என்ற பெயர் பெற்றிருக்காங்க. இந்த அம்மாவை வந்து வணங்கினா தங்க மழை பொழியும் அப்படின்றது நம்பிக்கை. எதிரிகள் தொந்தரவு விலக, செல்வம் செழிக்க இந்த அம்மனை வந்து வழிபாடு செய்கிறாங்க. நாம் அப்படியே இந்த கோவிலோட ஆப்போசிட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். நாம் இப்போது மலை உச்சியிலேருந்து விஜயவாடாவை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் மலைகளாகவும் வீடுகளாகவும் இந்த பக்கத்தில் அப்படியே ஆறும் பார்க்க முடியுது. இந்த மலைக்கு மேலே இருந்து கொண்டே வந்து அம்மா வந்து விஜயவாடா நகரை பார்த்தா மாதிரியே இருக்காங்க. இந்த கோவிலில் அம்மன் வந்து பார்ப்பதற்கு தங்கம் போன்ற ஜொலிக்கும் புன்னகை முகத்தோடு வந்து அம்மன் வந்து காட்சியளிக்கிறாங்க. இங்கே விழா நாட்கள்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி விழா மிகவும் சிறப்பாக நடைபெறும். அது மட்டும் இல்லாமல் தசரா திருவிழா, மகா சிவராத்திரி, பிரதோஷம், ஆவணி மாதம், ஆடி மாதம் இதெல்லாமே சிறப்பாக நடைபெறும். இந்த மலையிலேருந்து இறங்கி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வழி இருக்குது. இங்கேயே இந்த இடத்துல வந்து நிறைய ஆமைகள் இருக்குது. அது இல்லாமல் பசுமாட்டு பொம்மையும் ஒன்று இருக்குது. இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மலையில் ஏராளமான மரங்கள், செடி, கொடிகள்னு சொல்லிட்டு ரொம்ப பசுமையாக இருக்குது. இந்த பில்டிங்கில் வந்து தேவஸ்தான ஆஃபீஸ், லிஃப்ட்டு, அப்புறம் 3rd ஃப்ளோரில் அன்னதான கூடம் இதெல்லாமே இந்த பில்டிங்கில் தான் இருக்குது. ஈவினிங் டைமில் இந்த சூரியன் வந்து தங்க நிறமாக ஜொலிக்குது அப்படியே. இப்போ நாம் இருக்கிற இடம் வந்து கரிமலா காட். இங்கேருந்து நம்ம பிரகாசம் பேரேஜை பார்க்க முடியுது. எங்கே பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடமே. இது கரிமலா காட் பக்கத்தில் இருக்கிற ஒரு அரச மரத்தடியில் சிவபெருமான் மற்றும் ஆஞ்சநேயர்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இதுதான் பிரகாசம் பேரேஜ். விஜயவாடாவில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டு டூரிஸ்ட் ஸ்பாட். இதில் போட் ரைடெல்லாம் இருக்குது. இங்கே நிறைய பேர் மீனும் பிடிக்கிறாங்க. ஈவினிங் டைமில் இந்த இடம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. இந்த மலையை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. மலைக்கு மேலேயே வண்டிலாம் போகும். இந்த கோவிலுக்கு மேலே போகிறதுக்கு 4 வழி இருக்குது மொத்தம். இந்த கோவிலை சுற்றியே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. இப்போது இந்த ஈவினிங் டைமில் இந்த வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஓகேங்க, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சந்துரு.